ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவராத்திரி தாங்க. ஷியாமலா நவராத்திரி இந்த 2026 எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தை அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய இரவுகளை தான் ஷியாமலா நவராத்திரி. ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய நவராத்திரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, வசந்த நவராத்திரி, ராம நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, இன்னொன்று ஷியாமலா நவராத்திரி. பெரும்பாலும் கடைபிடிக்கக்கூடியது வசந்த நவராத்திரி தான், புரட்டாசியில் வர்றது. இந்த ஷியாமலா நவராத்திரின்றது நார்த் இந்தியன்ஸ்லேருந்து ரொம்ப ஃபேமஸாக கும்பிடக்கூடிய ஒரு விஷயம். நம்ம சைடில் அதுக்கு ஈக்குவலாக என்ன கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மீனாட்சி அம்மை இருப்பாங்க. அதாவது நிறத்தில் மாறுபட்டவங்க இருக்கக்கூடிய அம்மனை தான் வந்து நம்ம ஷியாமலா அப்படின்னு சொல்லுவோம். ஷியாமலா அப்படின்னு சொல்கிறது தான் மந்தினி, சண்டினி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. சாதாரணமாக ஒரு கலசம் வச்சு நம்மளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் ஈவினிங்கில் பண்ணிவிட்டு நம்மளே வந்து அவங்கள கும்பிட்டுக்கிறது தான். வீட்டில் இந்த மாதிரி கடைபிடிக்கிறது தான் 9 நாள் தை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய நவராத்திரியை ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நீங்களும் முடிஞ்சளவு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் படத்தை உங்களால் முடிஞ்ச அளவு பிரசாதங்கள் பண்ணி கலசம் வைத்து வழிபடுங்க. ஷியாமலாவோட பூரண அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மற்றும் பிற மாநிலங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ளக்கூடிய கோயில்கள் நான் சென்று வந்தால் அதோடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் கொடுக்குறேங்க. பட்ஜெட் ட்ரிப்பில் சோலோவாக போயிட்டு வரக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.